அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. இது யாக்கோபு சொல்லும் போது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதே நேரத்துல பிசாசுக்கு எப்படி நிக்கணும்? ஏத்து நிக்கணும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். போதும். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு ஏற்று. யாக்கோபு சொல்லுகிறார் அவனுக்கு ஏற்று நில்லுங்கள் என்று. பேதுருவன் சொல்லுகிறார் அவனுக்கு விசுவாசத்தில் உறுதியாயிருந்து தேவனுக்கு ஏற்று. யாக்கோபு சொல்கிறார் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அல்லேலூயா. என்னன்னா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் எது? பிசாசுக்கு ஏற்றுதல். இப்போ கோபம் இயற்கை தான், எல்லாருக்கும் வாரது. அல்லேலூயா. அது சின்ன கோபமோ பெரிய கோபமோ கோபம் தான். அல்லேலூயா. அப்போ கோபம் கொண்டால் அந்த கோபம் பாவத்துக்கு எதுவா இருக்க கூடாது. அந்த கோபத்தினால நமக்கு என்ன வரக்கூடாது? பாவம் வரக்கூடாது. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக, இருட்டி போகிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுள், பிசாசுக்கு இடம் கொடாமல். அப்ப சூரியன் மறைகிறதுக்கு முன்பாக, இருட்டி போகிறதற்கு முன்பாக நம்முடைய கோபம் தீரலைன்னா நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இந்த பிசாசு மேல ஏறி உட்கார்ந்து என்னெல்லாமோ பண்ணுவோம். அல்லேலூயா. அப்படிதான் வாலிப பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார், பிசாசுக்கு இடம் கொடுப்பதனால். அதனால நாம் தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு. தேவனுக்கு கீழ்ப்படியும் போது பிசாசுக்கு ஏத்து நிற்கிற அனுபவம் உண்டாகும். விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும் போது பிசாசுக்கு ஏத்து நிற்கிற பலன் உண்டாகும். அல்லேலூயா. கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் மறைகிறதுக்கு முன்பாகவே உங்கள் எரிச்சல், அப்படி எரிச்சல் கோபம் எல்லாம் சூரியன் இருட்டுறதுக்கு முன்னாக தனி இல்லைன்னா நான் பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால பிசாசுக்கு எதை செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஏன் இப்படி எல்லாம் சொல்லுகிறார் என்றால், யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே கடைசி பாகத்தை வாசிக்கும் போது, நீங்கள் உங்கள்
பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின் செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்க பாருங்க, அவன் கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய். அப்ப பிசாசுக்கு ஏன் எதிர்க்கணும்? அவன் பிசாசுக்கு ஏற்றுதல்னா அவன் கொலைபாதகன். நம்முடைய ஆத்மாவை கொலை செய்து போடுவான். அல்லேலூயா. அப்புறம் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கு. பொய்யே சொல்லும்படி நான் கற்றுக் கொடுப்பான். அல்லேலூயா. பொய் இன்னைக்கு வாய திறந்தாலே பொய் தான். உண்மையை பேசுறது. வீட்டுக்குள்ளேயும் பொய் தான் பேசும். அல்லேலூயா. அம்மாவா அப்போ பிள்ளைங்களுக்கு கேட்ட ஒரு 100 ரூபாய் கூடன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? முதல் வார்த்தை காசே இல்லைன்னு. காசே. இப்படி சின்ன சின்ன பொய் முதல் பெரிய பெரிய பொய் எல்லாம் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த பொய் பேசாம இருக்கணும்னா நான் பிசாசுக்கு ஏற்று அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவன் நமக்குள்ள ஏறி உட்கார்ந்தபடி என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பிசாசு ஒருத்தனுக்குள்ள இருந்தா இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யும். ஆத்மாவை கொலை பண்ணி பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது பாவம் செய்கிறவன் பிசாசால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவன் ஆதி முதல் என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். அதனால பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. பிசாசுக்கு கிரியைகளை அழிக்கணும். தேவ பிள்ளைகளிடத்தில் தேவனும் பிசாசனுடைய கிரியைகள் இருக்கக்கூடாது என்பதற்காகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். உலகத்துக்கு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது எதுக்கு? பிசாசின் கிரியைகளை அழிக்கும். அதுக்கு நாம் இயேசுவுக்கு இடம் கொடுக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியா இருந்தவனுக்கு ஏத்து. ஏன்னா அவன் பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வருவான். போராட்டம் எல்லாம் நடக்கும். ஆனாலும் விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்க வேண்டும். ஏன்னா நான் விசுவாசிக்கிற தேவன் பிசாசை துரத்த வல்லவராயிரு. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்களிலே பார்க்கும்போது நிறைய பிசாசுகளை துரத்தின வரலாறு தான் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு பிசாசுகளை துரத்த. அப்போ ஒரு லேகியோன் என்ற பிசாசு அதை அவன் கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பிசாசு சொல்லுகிறது, என்னை நீங்கள் துரத்தி விடுகிறதானால் அந்த பன்றி கூட்டத்திற்குள், ஆமா அந்த பன்றி கூட்டத்திற்குள் என்ன செய்யுங்க, போக அனுமதி. அப்புறம் அப்படியே அந்த பன்றிகள்
எங்க போய் விழுந்தது? ஆமா, கடல்லே போய் விழுந்தது. அப்ப அந்த பிசாசு பள்ளிக்குள்ள போனா பள்ளி என்ன பண்ணுது? பள்ளி கூட்டமே கடலுக்குள்ள போய் என்ன பண்ணுது? விழுந்து சாகு. அப்ப அந்த லேகியோன் என்ற பிசாசு பிடித்தவனை பிசாசு எவ்வளவு பாடுபடுத்தி இருப்பான். அல்லேலூயா. அதனாலதான் பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அவனுக்கு இடம் கொடாது. பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அவனுக்கு இடம் கொடுக்கும். ஒன்று எதிர்ப்பது, இன்னொன்று இடம் கொடுக்கும். எப்படி இடம் கொடுக்கிறோம்? ஜெபம் பண்ணலைன்னா இடம் கொடுக்கிறோம், வேத வாசிக்கலைன்னா இடம் கொடுக்கிறோம், ஆவியோட உண்மையோட ஆராதிக்கலைன்னா இடம் கொடுக்கிறோம். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமையும் வேலை இருக்கிறது. ஆனாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்கணும். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வாய்க்கப்படும். அவர் நல்ல போராட்டம் போராடும். ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு நல்ல போராட்டத்தை போராடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா கூட ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவு கிடைக்கிற வேலையா நம்ம என்ன செய்யணும்? தேடிக்கொள்ளும். அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கொடுக்கிறது. பெரிய பெரிய வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை லீவு இல்லாத இடத்துல இருந்து நம்ம பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஜெபம் பண்ண முடியாது, ஒரு பாட்டு பாட முடியாது, ஒரு வேதம் வாசிக்க முடியாது, ஒரு செய்தியை கேட்க முடியாது, பாஸ்டர் என்ன திட்டுறாரு என்பது கூட புரிஞ்சுக்க முடியாது. அல்லேலூயா. செய்தி கொடுக்கறது எல்லாம் விசுவாசிகள் என்னன்னு நினைக்கிறாங்க? பாஸ்டர் திட்டுறாருன்னு நினைக்கிறாங்க, பாஸ்டர் அடிக்கிறதா நினைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமா இருக்கதான் பாக்கியவான். அப்ப ஆண்டருடைய வேதத்தின்படி நடக்க ஆலோசனை சொன்னால் அது எங்கே குத்துகிறது? ஆமா, குத்துகிறது, அமுக்கிறது, கழுத்தை பிடித்து நெருக்குகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். வேதனையாயிருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியத்தை அறியணும். இயேசுவை அறியும் போதுதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து என்ன ஆகும்? விடுதலை ஆகும். இல்லைன்னா ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு வருதுன்னு வச்சுங்க, நான் ஜெபிக்கும் போது ஜெபம் கேட்கப்படும். நாம் இப்பொழுது ஆண்டருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் ஜெபம் கேட்கப்படும். பிரச்சனைகள் வராதபடி ஆண்டவர் பாதுகாக்க உள்ளங்கைகளில் வரைந்து பாதுகாக்கும். யோபை சுற்றிலும், யோவனுடைய வீட்டை சுற்றிலும், யோவனுடைய எல்லையை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்தார். அல்லேலூயா. தேவன் வேலி அடைத்து பாதுகாத்தார். அவர் வேலியை எடுத்து போட்டால் அந்த தோட்டத்தை காட்டு பண்ணி உழுது போடும். விவசாயிகளுக்கு தான் தெரியும். காட்டு பன்றி உள்ள பூந்து தண்ணா அவ்வளவுதான், எல்லாவற்றையும் தன்னுடைய மூக்காலே நோண்டி போட்டு கொண்டு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் பிசாசுக்கு ஏற்று நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி, இல்லைன்னா பிசாசு ஓடி போகும். இப்ப பாருங்க, நமக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா கடன் வாங்குற பழக்கம். அல்லேலூயா. கடன் வாங்காதவங்க யாரும் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படிதானே? ஆனா கடன் வாங்கிட்டு காலம் ஃபுல்லா என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்? பணத்தை கட்ட முடியாம, சம்பாதிக்கிறத வச்சு ஒழுங்கா சாப்பிட முடியாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அழுது கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா.
அப்போ கடன் வாங்காமல் நீயோ கடன் வாங்க மாட்டாய். அநேக ஜாதிகளுக்கு அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நீயோ கடன் வாங்க மாட்டாய். அப்ப அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கடன் வாங்குற சூழ்நிலையா இருக்கிறது. ஆனா உம்முடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நீயோ கடன் வாங்க மாட்டாய். நீயோ கடன் வாங்க மாட்டாய். அநேக ஜாதிகளுக்கு அப்போ கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நல்ல பொக்கிஷாலி ஆகிய வானத்தை கர்த்தர் திறக்கணும். அப்ப நம்ம கீழாகாமல் மேலாகும், பாலாகாமல் தலையாகும். அப்போ சத்தியத்தை கேட்கும் போதுதான் வசனம் நமக்கு தெரிய வரும். வசனம் தெரிய வந்தால்தான் வசனத்தின்படி நடப்போம். இல்ல வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதங்கள் தானா உண்டாகும். அப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டியதில்லை. பிசாசுக்கு ஏற்று இருக்கிறவர்களாய் நாம் மாறிப்போம். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவருடைய இதயத்தை தூண்டினான். அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இயேசுவை காட்டிக் கொடு என்று தூண்டி கொண்டே இருக்கிறான். என்ன சொல்லி தூண்டுறான்? 30 வெள்ளி காசு கிடைக்குமே, 30 வெள்ளி காசு கிடைக்குமே, 30 வெள்ளி காசு கிடைக்குமே என்று சொல்லி என்ன செய்கிறான்? அவன் இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு சீசன். அவனையே பிசாசு என்ன செய்கிறான்? அப்போ ஆலயத்துக்கு வராம ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்காதவங்களை தூண்டுவானா தூண்ட மாட்டானா? அநேகர் இயேசுவின் பிள்ளைகளாயிருந்தோம் இயேசு இல்லாதவர்களையே திருமணம் பண்ணி கொள்கிறார்கள். அதுக்கும் பிசாசு என்ன செய்வான்? தூண்டுறான். நம்ம கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் என்ன செய்யலாம்? ஆலயத்துக்கு போறியோ, எங்க போறியோ தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அதிலே சில பேர் என்ன செய்வாங்க? நீ ஆண்டவருடைய பிள்ளையானால் திருமணம் பண்ணிக்கொள்ள. நிறைய பெண்கள் கூட அப்படிதான் சாமர்த்தியமா நடந்து கொள்றாங்க. நீ கிறிஸ்தவன் ஆகியாச்சுன்னா பாத்துக்கலாம், அப்பதான் எங்க வீட்டுல ஒத்துக்குவாங்க, வந்து பேசுவாங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா ஆம்பிள்ளைங்க எல்லாம் இதெல்லாம் செய்யறது இல்லை. அவங்களே எல்லாம் முடிச்சுக்கிறது. ஆம்பிள்ளைங்க படிக்க வச்சு கஷ்டப்பட்டு ஒரு வேலை கிடைச்சா போதும், அப்புறம் அவங்கதான் ராஜாதி ராஜா, தனிக்காட்டு ராஜா. அல்லேலூயா. அவங்களுக்கு அப்பாவும் தேவையில்லை, அம்மாவும் தேவையில்லை. அப்புறம் கடைசியில வாங்குற சம்பளத்தை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. கொஞ்ச நாள் கழிஞ்சு எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, அதை என்ன செய்யணும்? தீர்க்கணும் அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட வருவான் திரும்பவும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் சுமார் 40 வருட காலத்துக்கு மேலான ஒரு நண்பர். அவருடைய பையன் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யும். அப்ப பாருங்க, இப்படி இருக்கும்போது அவன் வேலை செய்கிறான், போறான், வருகிறான். நிறைய பேர் அப்படிதான் பிள்ளைங்க அதை சேர்த்து வைப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பான். அவன் நண்பர்களோடு சேர்ந்து ஏதோ பிசினஸ் பண்றேன்னு சொல்லி ஏதோ பண்ணி கடைசியில 5 லட்சம் ரூபாய் கடன்னு சொல்லுவான். இப்ப இல்லை, இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்புறம் என்ன பண்றது? அவனை மீட்டுக்கிறதுக்காக தகப்பன் நான் வைத்திருந்த வீடை என்ன செய்கிறாரு? அடமான வச்சு பிள்ளை கடனை செய்கிறார். அப்போ கடன் வரும்போது தாய் வேணும், தகப்பன் வேணும். கஷ்டம் வரும்போது தாய் வேணும், தகப்பன் வேணும். அல்லேலூயா. மற்ற நேரங்களில பிசாசு தூண்டுகிற வழியிலேயே நடக்கிறது, மனம் போல் நடக்கிறது. இங்கே யூதாஸ் காரியத்தை பிசாசு என்ன பண்றான்? தூண்டுகிறான். சரி, கடைசியில 30 வெள்ளி காசை வாங்கி இயேசு என்ன செய்தான்? காட்டி கொடுத்தான். அப்புறம் கடைசியில தான் மனம் திரும்புறான். குற்றமில்லாத இரத்தபடியை
காட்டு கொடுத்தேன் என்று சொல்லி நான்கு கொண்டு குடல் வெடிக்க செத்தானாம். நான்கு கொள்ளுகிறவன் எப்பதான் குடச்ச வெடிக்கும்? அது ஒரு புதுமையான சாவா இருக்கிறது. ஏன்னா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. அப்போ பிசாசு தூண்டுகிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விஷங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று இப்ப ஒரு கொக்கி போடுறாரு. ஹல்லேலூயா. சாத்தா என்ன பண்றான்? ஒரு கொக்கி போடுறான். தோட்டத்தில் உள்ள விருஷங்களின் கனியை புசிக்க வேண்டாம்னு தேவன் எப்பாவது சொன்னது உண்டோ? அதே மாதிரி இப்ப கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நகை போடக்கூடாதுன்னு பைபிள்ல எங்கேயாவது இருக்குதா? இது வெள்ளை துணிதான் போடணும்னு சொல்லி பைபிள்ல எங்கேயாவது இருக்குதா? ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? பைபிள்ல இல்லாமலாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்துட்டு இருக்கு. நம்ம தான் பைபிளை என்ன செய்யறது இல்ல, திறக்கிறதே இல்லையே. பைபிளை திறந்தாதானே நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்து, ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, ஆனாலும் தோற்றத்தின் நடுவில் இருக்கிற விருஷத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்படி சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாவதே, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல தேவன் அறிவார் என்றார். ஹல்லேலூயா. இங்க தூண்டுகிறது ஒரு பெரிய பிரசங்க மாதிரி சொல்றான். நீ இதை சாப்பிடுகிற நாளில சாவ மாட்டீங்கப்பா, உங்க தேவனை போல நீங்கள் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. தேவனை போல மாறு, நன்மை தீமை என்னதெல்லாம் அறிவீர்கள் என்று சொன்னான். உடனே அவனுடைய பேச்சின்படியாய் அது இச்சிக்கப்படத்தக்கதில் விருஷம், பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குன்னு நினைச்சாதாமா சாப்பிட்ட. இப்ப என்னாச்சு? ஆண்டுடைய சத்தத்தை கேட்டதும் தோட்டத்து விருஷங்களுக்குள்ளே அவன் நீ தேவனை போல மாறுவாயன்னு சொன்னா, ஏன் ஓடுகிறாய்? நீ ஏற்கனவே எப்படி இருக்கிறாய்? தேவனை போலதான் இருக்கிற. ஹல்லேலூயா. தேவனை போல இருக்கிறவனை பார்த்து பிசாசு என்ன சொல்லி தோண்டுகிறான்? நீ தேவனை போல மாறுவாய், இந்த பழத்தை சாப்பிட்டா தேவனை போல என்ன செய்வாய்? அப்ப என்னாச்சு? தேவ சாயல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. தேவனுடைய சாயல் விலகி போச்சு. அதனாலதான் இப்ப நம்ம அழகாராதனைக்கு பாடிட்டு கிடக்குறோம், தேவ சாயலாய் மாறி ஆமா தேவனோடு இருப்போம். ஹல்லேலூயா. அத வீட்டிலேயோ சர்ச்சிலேயோ பாடினா கூட பரவாயில்ல, உயிரோட இருக்கும்பா. தேவ சாயல் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. அலங்காராதனையில பாடுறோம், தேவ சாயலாய் மாறி செத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தேவ சாயல் வருவோம்னு அங்க சொல்றோம். இப்படியாக பிசாசு ஏவாளையும் தூண்டுகிறான். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினார். தாவீது என்ன பண்றாரு? இல்ல எருசலேம் இல்ல. அந்த காலத்துல எல்லாம் ராஜாதான் என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு முதல்ல போகணும். அப்புறம் தளபதிகள், யுத்த வீரர்கள் எல்லாம் பல படைகள் பின்னால வந்து கொண்டே இருக்கு. ஆனா தாவீது என்ன செய்யல? போல் வீட்டுல இருந்துட்டான். பாருங்க நடந்தது என்ன?
ஒரு நாள் சாயங்காலத்தில் இப்ப யுத்தத்துக்கு போக வேண்டியவன் என்ன செய்யல, அப்ப அரண்மனை உப்பரிக்கையில இருந்து அங்க உலாவும் போது பாக்குறான். பார்த்த போது மிக அழகான ஒரு பொம்பிள்ள குளிச்சு கொண்டிருக்கிறத பார்த்தான். ஹல்லேலூயா. அது உரியாவின் மனைவி பட்சோபாள். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம். அப்போ அவனை பிசாசு என்ன செய்தான், தூண்டினான். தூண்டினதுனால் பெரிய பாவம் எல்லாம் நடந்தது. 38ஆம் சங்கீதத்துல பார்க்கும்போது பாவத்தினால் என்ன இல்லை, ஆமா எலும்புகளில சௌக்கியம் எல்லாம் சொல்றான். ஹல்லேலூயா. பிசாசு சொன்னபடி நடந்ததுனால எல்லாம் பெரிய இதாகி போச்சு. பெரிய ஒரு யுத்தமே வந்தது. ஹல்லேலூயா. அப்போ பிசாசு யாரை தூண்டினாலும் அவங்களுக்கு லாபம் ஒண்ணுமே கிடையாது, நஷ்டம்தான். நம்ம தூண்டினாலும் நஷ்டம்தான். ஹல்லேலூயா. அதனால பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், பிசாசுக்கு ஏற்றுதல்லுங்கள். ஒரு அடுத்தபடி பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீரீடான பேச்சு, சீரீடான வீண் பேச்சுகளுக்கு விலகிடு, அவைகளால் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். சீரீடான வீண் பேச்சுகளுக்கு விலகிடு, அவைகளால் கள்ளப்போதர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள். அவருடைய வார்த்தை அறிவுளவே போல இமேனேயும் பிளேத்தும். இங்க சொல்லும் போது என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்க சீர்கேடான வீண் பேச்சுகள், வீணான ஆராதனை, வீணான பேச்சு, இவைகளுக்கு என்ன செய்யணும், இடம் கொடுக்க கூடாது. இவைகளுக்கு இடம் கொடுத்தால் பிசாசு நமக்குள்ள என்ன செஞ்சிருவான், உட்கார்ந்துருவான். அப்புறம் நமக்கு பாடுகளும் போராட்டங்களும் பாருங்க. 2 பேரும் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆதாம் ஏவாள் இச்சித்ததுனால அந்த விருஷத்தின் கனியை புசித்து மகா கேடு உண்டானது. ஹல்லேலூயா. ஆத்தும மரணம் உண்டானது. அதனால நம்ம உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு, தேவ சுவாபத்திற்கு பண்புள்ளார் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே, ஆமா அறியாம காலத்துல கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறியாத காலத்துல நாம் இச்சை உள்ளவர்களாய் நடந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் பணி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாய். இயேசுவை நாம் தெய்வம் என்று அறிவதற்கு முன்பாக எப்படி இருந்தோம், இச்சிக்கிறவர்களாக இருந்தோம். ஹல்லேலூயா. கற்பனைகளை மீறுகிறவர்களாக இருந்தோம். இனி அப்படி நம்ம
இருக்கக்கூடாது. ஆண்டவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் நமக்குள்ள இல்லைன்னா நாம் எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் நமக்கு ஒரு பிரயோஜனம். ஒருவேளை உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்தாலும் ஆண்டுடைய வருகையில நமக்கு ஒரு பங்கும் இருக்காது. ஆண்டுடைய ராஜ்யத்திலேயும் நமக்கு ஒரு பங்கும் இருக்காது. ஹல்லேலூயா. அதனால இச்சைகளின்படி நடக்க ஏவாடி சிந்தது போல நாம என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. தாவீது இச்சித்தது போல நாம என்ன செய்யக்கூடாது. யூதாசு 30 வெள்ளி காசை இச்சித்தது போல. இப்படி வேதத்திலே நிறைய பேர். கேயாசிக்கு கூட ஒரு இச்சை வந்துச்சு. ஹல்லேலூயா. நாகமான் கொண்டு வந்த பொருளை எல்லாம் என் எஜமான் வாங்காம விட்டுட்டாரேன்னு ஒரே இச்சை. ஹல்லேலூயா. அப்புறம் எலிசாவுக்கு தெரியாம இவர் ஓடி போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு பின்னால ஒளிச்சு வச்சுட்டு வந்து நிக்கிறார். நடந்தது என்ன? நாகாமானை விட்ட குஷ்டம் ஆமா ஒன்ன பிடித்தோம். பாருங்க எலிசா எப்படி போய் தீர்க்கதரிசி. அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு பின்னால தீர்க்கதரிசியாய் வர வேண்டியவன் கேயாசி. ஹல்லேலூயா. அவனுக்கு இச்சை வந்ததுனால உலகத்தில் உண்டான கேட்டுக்கு என்ன செய்ய முடியல, தப்ப முடியல. திவ்ய சுவாபம் இல்லாததுனால இந்த கேட்டுக்கு தப்ப முடியாம நாகமானுடைய குஷ்டத்தை அவனும் அவன் குடும்பத்தார சுமந்தவர்களாக இருந்தார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றினான். ஹல்லேலூயா. பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அவன் ரவுண்டிங் பண்ணி கொண்டே இருக்கிறான். இப்போ கர்த்தராகிய தேவன் பிசாசு கிட்ட கேட்கிறார், நீ எங்க போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்னு. நான் எப்படி உலகம் எல்லாம் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு என் தாசனாகிய யோபின் மேல் இவரே காட்டி கொடுக்கிற மாதிரி. தாசனாகிய யோபின் மேல் அதுதான் அவன் சொல்றான். அவனை சுற்றிலும் அவனுடைய வீட்டை சுற்றிலும் அவனுடைய எல்லையை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கவில்லையோ, நான் எப்படி அவனை விழுங்குறது? ஹல்லேலூயா. அப்போ அவனை விழுங்க முடியாதபடிக்கு ஆண்டவருடைய வேலி அங்கே இருந்தது. ஆண்டவர் தமது உள்ளங்கைகளில் அவனை வரைந்து அப்புறம் சரி வேலியை ஆண்டவர் எடுக்கிறார். அவன் கொடிய பருக்களால் பாதிக்கப்படுகிறான். பிள்ளைகள் போனார்கள், தொழிலாளர்கள் வேலைக்காரர்கள் போனார்கள், மந்தை போனது. மனைவி சொல்லுகிறான், ஆண்டவனை தூஷித்து என்ன செய்யும்? ஆமா, இதுக்குதான் மனைவி சில நேரம் இல்ல, மனைவி இங்க இதுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நல்லாதான் செய்வாங்க. ஒரு வியாதியோ ஒரு கஷ்டமோ ஒரு கடந்தல்லையோ வந்தா சொல்லுவாங்க. யோவின் மனைவி சொன்னது போல வேற மாத்தி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. யோவின் மனைவி என்ன சொல்லுகிறாள்? ஆமா, தேவனை தூஷித்து என்ன செஞ்சது? ஜீவனை விட்டு. ஹல்லேலூயா. இப்படியாக பிசாசு அப்படியே சுத்தி கொண்டே இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. ஆமா, நம்ம எல்லாரையும் வகை தேடி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்? சுற்றி திரிஞ்சு கொண்டிருக்கிறான். இதுல நம்மள எத்தனை பேரு பிசாசுக வலையில விழுந்திருக்கிறவா இல்ல அவன் விழுங்கி வச்சிருக்கிறான்னு தெரியல. பாம்பு தவடைய என்ன செய்யும்?
அது எதையானாலும் முழுங்கதான் செய்யும், கடிச்சதுன்னா. அது பாம்பு குணம் என்ன குணம்? விழுங்குற குணம். அப்ப தவளை ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. பாம்பு வனாந்தரத்துல தனக்கு இறை தேடி அதை என்ன செய்யுது? அலைஞ்சு கொண்டிருக்கு. இறை தேடி. வனாந்தரத்துல ஒன்னு அவ்வளவு இறை இருக்காதுல்ல, பாலைவனம். ஒரு தவளை நிழல் தேடி அலையுதான். ஹல்லேலூயா. எங்க மரம் இருக்கும், இல்ல எங்க செடி புதர் இருக்குதா, மகவே என்ன செஞ்சலாம், கொஞ்சம் நிழல்ல கொஞ்சம் இடைப்பாருலாம் அப்படின்னு. அப்ப பாம்பு வனாந்தரத்துல நிறைய தூரம் சுத்திட்டு இந்த சூடு தாங்க முடியாம தன் வாழை ஊனி கொஞ்சம் என்ன செய்கிறது, அப்படி தலையை தூக்கி அப்படி எழுப்பி நிக்கலாம். அப்ப தவளைக்கு என்ன தெரியுது? ஒரு நனல் தெரியுது. அந்த நனல்ல போய் ஒதுங்கி கொண்டுதான். ஹல்லேலூயா. அந்த நனல்ல போய் ஒதுங்கி கொண்டதும் பாம்பு அப்படியே இப்படி சுத்தி பார்த்து இந்த தவளையை பார்த்தது என்ன செஞ்சது? எடுத்து முழுங்குச்சு. அது முதல்ல முழுசா முழுங்காது இல்ல. அப்ப தவளை சொல்லிச்சுதான், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சத்தத்தை பெருசா சொல்லிச்சுதான். ஹல்லேலூயா. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் முழுங்க சத்தம் கம்மியாகி கடைசியில இல்லாம போச்சு. ஹல்லேலூயா. அதே மாதிரி நிழல் தேடி நம்முடைய ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அது பாம்பின் நிழல். அது கேட்டுக்கு போற வாசல் என்று அறியாமல் இந்த தவளையை போல அந்த நிழல்ல ஒதுங்க பார்க்கிறான். கடைசியில முடிவு என்னமாய் முடிகிறது? அந்த பாம்புக்கு இரையாகி போயிடுச்சு. ஹல்லேலூயா. அதே மாதிரி அதான் சொல்ற பாம்பு, நீங்கள் பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு பிசாசுக்கு இடம் கொடாது. இப்படியாக அவன் விழுங்குறவனாக இருக்கிறான். அவன் இருதயத்தை தூண்டுகிறவனாக இருக்கிறான். இச்சைகளின்படி அவனுக்கு இச்சைகளின்படி செய்ய அவன் விழுங்குகிறவனாக இருக்கிறான். அடுத்து பாருங்க, சோதிக்கிறவன். அவன் ரொம்ப சோதிப்பான். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரயோஜனமாக, மனுஷன் 40 நாளே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சோதனைக்காரன் வந்தான். பிசாசு சோதிக்கிறோம். அப்ப உபவாசம் முடிஞ்சது, பசி உண்டாயிடுச்சு. அது சாப்பிடணும்னா அவரும் வனாந்தரத்துலதான் என்ன செய்கிறாரு? உபவாசம் இருக்கிறார். அப்ப நம்ம ஏதோ மரம் செடி கொடியை தேடி போய் என்ன செய்யணும்? கனி எடுக்கணும். ரொம்ப 40 நாள் உபவாசம் இருந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டார், சோர்ந்து போயிட்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் உபவாசம் இருந்தா சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட மாட்டாங்க. மீதி இளநீ குடிப்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஒன்றும் விடுறதில்லை. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. ஹல்லேலூயா. அப்படி சிலர் 50 நாள் கூட இயேசு கிறிஸ்துவ கூட மிஞ்சி என்ன செய்யறாங்க? உபவாசம் இருக்கிறாங்க. சிலர் 1 நாள் உபவாசம். 1 நாள் உபவாசம். எப்ப தொடங்குறது 1 நாள் உபவாசம்? காலையில தொடங்கி சர்ச்சுக்கு போறோம். அங்க 2 மணிக்கு என்ன பண்ணுவாங்க? பிரியாணி போடுவாங்க. ஹல்லேலூயா. இவங்க காலையில என்ன சாப்பிடுறாங்க தெரியல, எப்படியோ டீ பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு பிஸ்கட் ஒரு இட்லி சாப்பிட்ற அளவுக்கு கலோரி இருக்கான். அப்ப 4 பிஸ்கட்டும் ஒரு பெரிய கப்பு டீயும் சாப்பிட்டு போறாங்க. அங்க போனா 10 மணிக்கு அலாரம் தொடங்குது. 12 மணிக்கு கமகமன்னு என்ன வருது? வாசனை வருது. இது 1 நாள் உபவாசமா? இது போய் 1 நாள் உபவாசம்.
இப்படி நம்ம சகோதரிகள் எல்லாம் எத்தனை நாள் இருக்கிறாங்க? 40 நாள் இப்படி உபவாசம் இருக்கிறாங்க. உபவாசம்னா புசியாமலும், எஸ்தர் ராணி எஸ்தர் புஸ்தகத்துல எழுதியிருக்கு, நாங்கள் புசியாமலும் குடியாமலும் என்ன செய்வோம்? ஆமா, உபவாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆளுங்கன்னா புசிச்சு குடிச்சு இருந்துட்டு அதை ஏன் ஜெபநாளன்னு சொல்லி தொலை, ஏன் உபவாசம்னு சொல்லி நீங்களும் அழிகிறீங்க? அதனாலதான் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் என்று ஆண்டவர் நல்லா மத்தேயுல சொல்றார். அதையெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அவன் சோதிக்கிறவன் வந்தான். இந்த கல்ல கூட நீ என்ன செய்யலாம்? ஏன் கல்ல அப்ப ஆகணும்? அப்ப வரட்டுன்னு சொன்னாலே அப்ப வரப்போகுது, தேவதூதன் கொண்டு வந்து கொடுக்க போறான். அல்லேலூயா. கல்லையே அப்ப ஆகணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்படி நம்ம வார்த்தையினாலே ஜெயம் எடுத்து கற்றுக்கொள்ளணும். அடுத்து சீக்கிரம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்திலே அவர் காண்பித்து, இவை எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தை, இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவைகளுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாரே என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இரண்டாவதாய் அவர் ஒரு பெரிய மலையின் மேல கொண்டு விட்டுட்டு சகல ராஜ்யத்தையும் காட்டி, இதுக்கெல்லாம் எல்லா அதிகாரமும் யாருக்கு இருக்கிறது? ஆமா, எனக்கு இருக்கிறது. ஆதாமையாலும் சகல அதிகாரத்தையும் அவரு வாங்கி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யுங்க? என்ன பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் கொடுப்பேன், உனக்கு கொடுத்துருவேன். அல்லேலூயா. அவன் பொய்யனும் பணிந்து கொண்டா கொடுத்துருவானா? அல்லேலூயா. கொடுக்க மாட்டான். ஆனாலும் சொல்லுகிறான், ஆண்டவருடைய வல்லமையே மகிமையே அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு பின்னாக போய் சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா. பாருங்க, அவன் சோதிக்கிறான், எப்படி எப்படியோ சோதிக்கிறான், எப்படி எப்படியோ சோதிக்கிறான். அல்லேலூயா. ஆனா அந்த சோதனையில ஆண்டவர் விழ இல்ல. ஏன் இதை எழுதி வச்சிருக்கேன்னா, நாம இப்படிப்பட்ட சோதனையில என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. அடுத்தபடி பாருங்க, 9வது வசனம். அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலய உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இங்க இருந்து தாழ புதியும், ஏனெனில் உன்னை காக்கும்படிக்கு நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றும், ஒரு பாதம் கடலில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும். இப்ப அவர் எழுதியிருக்கிறது சொன்னதுனால இப்ப இவன் என்ன சொல்றான்? எழுதியிருக்கிறது, நீ தாழ போயிச்சா தூதர்கள் எல்லாம் உன்னை என்ன செய்வாங்க? தாங்கிக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. என்ன சொல்றாரு? அதுக்கு என்ன சொல்றாரு? அதற்கு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது என்று எழுதியிருக்கிறது. அவரும் சொல்றார், எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிசாசு அவன் சோதிக்கிறவன், அவன் தூண்டுகிறவன், இச்சையை தூண்டுகிறவன், விழுங்க பார்க்கிறவன், இப்படி நிறைய காரியங்களை அவன் செய்யலாம். எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லும் போது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு திராணி உள்ளவர்களாகும்படி, ஏற்று நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிசாசானவன் அவன் யாரு?
பயங்கரமான தந்திரவாதி. நீங்க எந்த வழியில போனாலும் அவங்கள என்ன செய்வான்? தன்னுடைய தந்திரத்தினால ஏமாத்தி விடுவான். அல்லேலூயா. ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். அங்க ஒரு சகோதரர் இருக்காரு. அவர் யாரெல்லாம் ட்ரஸ்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறாரா அப்படின்னு. அல்லேலூயா. சரி பார்க்கலான்னு சொல்லி அவரும் வரேன்னு சொல்லிட்டு அவரும் கூட வந்தார். நானும் கூட போனேன். அப்ப பாருங்க, சரி நான் படிச்சளவுக்குன்னு சொல்லி அந்த ஒரு 500 ரூபாய் கையில வச்சிருந்தேன். படிச்சளவுக்குள்ள எதுக்கு இருக்கட்டும். அவன் ஏதோ கம்ப்யூட்டர்ல அது இதெல்லாம் காட்டி கொஞ்சம் பேப்பர் எல்லாம் வெளியே எடுத்து போட்டான். அல்லேலூயா. உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு இது பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இப்படி. சரி ஒரு போன் நம்பரை கொடுத்தான். சரி நான் உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன் எல்லாம் சொல்லிட்டு சரி ஏதாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னா. இப்ப நான் ஒரு 500 ரூபாய் கொடுத்தேன். கூட்டி போனவர் ஒரு 500 ரூபாய் கொடுத்தாரு. அல்லேலூயா. 25 வருஷத்துக்கு ஒன்று நினைச்சு பாருங்க. 2-3 நாள் போன் போட்டேன். எடுத்து ஏதோ பேசுனா அங்க போனேன் இங்க போனா வந்தேன். கடைசியில போன் நம்பரையும் காணும், வீட்டு அட்ரஸையும் காணும், ஆளையும் காணும். தேடி போனதுக்கு அப்புறம் ஆளையும் காணும். அல்லேலூயா. இப்படி பிசாசு நம்மை ஏதாவது ஒரு வழியில ஆசை காட்டி என்ன செய்யறான்? சோதிக்கிறான். ஆசை காட்டி மோசம் போக்குறான். அல்லேலூயா. அதனால பிசாசின் தந்திரங்களோடு ஏற்றுதற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கம் கீழே எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்ப வாசிக்க முடியாது. நீங்க வீட்டுல போய் என்ன செய்யுங்க? வாசிங்க. அல்லேலூயா. அதனாலதான் பவுலுக்கு ஒரு வருத்தம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே 2 கொரிந்தியர் 11ஆம் ஆகிலோ சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிசாசு தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இன்னைக்கு அப்படிதானே. இன்னைக்கு ஆளுக்கு ஒரு சபை, அப்புறம் ஜாதிக்கு ஒரு சபை, அப்புறம் ஊருக்கு ஒரு சபை, அப்புறம் பிஷப்புகள் நிறைய டினாமினேஷன் எல்லாம் பெருகி போச்சு. ஆளுக்கு ஒரு உபதேசம். அல்லேலூயா. ஒன்னும் புரியாது. யாருக்கும் ஒன்னும் புரியறது இல்லை. இப்ப இவர் சொல்றது சரியா அவர் சொல்றது சரியா அப்படின்னு. அல்லேலூயா. அதனாலதான் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது, தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நிறைய கெட்டு போய் கிடக்குறாங்க. கெட்டு போன கிறிஸ்தவங்க தான் இன்னைக்கு அதிகம். அதுக்கு நம்ம நிறைய வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அவர் நம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் புனியாடிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. சகல அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப பாருங்க, இப்படி அதிகாரம் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஏன்னா பிசாசுக்கு ஏத்து நிக்கிறதற்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறார். அதனால நாம் அதிகாரம் உள்ளவர்கள். என்ன உள்ளவர்கள்? அதிகாரம் உள்ளவர்கள். நமக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அதனால இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே என்று இயேசு சொன்னது போல நாமும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால பயந்து போக கூடாது. அல்லேலூயா. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரம் கொடுத்தார்.
கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சர்ப்பத்தையும் தேவைகளையும் எல்லாம் விதிக்கிறதுக்கு அப்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவையும் விடுவிக்கிறவராயும் சுற்றித்திருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் அவர் தான் அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதனால இயேசு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசை நாம் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசை என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம அதிகாரம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் தான் இருக்க வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சபை இருக்கும், பாஸ்டர் வந்து போயிட்டு இருப்பார். உபதேசியார்களை எல்லாம் என்ன செய்வாங்க? நியமிச்சு வச்சிருப்பாங்க. உபதேசியார்கள், டீக்கனர். அப்ப இந்த டீக்கனார்களும் உபதேசியார்களும் தான் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா வீட்டுல போய் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு வீட்டுல பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னெல்லாம் சொல்லி ஒரு உபதேசியாரை கூட்டாங்க. அப்போ உபதேசியார் அப்படியே நல்லா கிளம்பி போனார். அவருக்கு இந்த புகையில போடுற பழக்கம் இருந்தது. அல்லேலூயா. புகையில போடுற பழக்கம் இருந்ததுனால அது எல்லாம் குடிசை வீடு தானே. தெருவில் முதல் வீட்டு பக்கம் போகும்போது அவருக்கு மடியில இருந்த புகையில பொட்டலத்தை எடுத்து என்ன செஞ்சாரு? அந்த ஓலைக்குள்ள அப்படியே சரி வச்சார். அப்புறம் அங்க போனாரு. அங்க போய் பிசாசை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே அப்படி. அப்ப அந்த பிசாசு படுத்துட்டு இருந்த அந்த பொண்ணோ பாப்பாவோ, நீ வரும்போது அந்த முதல் வீட்டு ஓலைக்குள்ள வச்சேல்ல, அதை இப்ப சொல்லிடுவேன் அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப அவங்க என்னன்னு கேட்டாங்க. இல்ல, இந்த பிசாசு கொஞ்சம் கொடிய பிசாசு, அதனால நான் ஒரு 3 நாள் என்ன பண்ணிட்டு வரேன்? உபவாசம் பண்ணிட்டு வரேன். இதை ஏன் சொல்றேன்னா, நமக்கு அதிகாரம் கொடுத்தாலும், அதிகாரம் நமக்கு இருக்குன்னு விசுவாசித்தாலும், நாம் பரிசுத்தம் இல்லாதவர்களா இருந்தால் பிசாசு உங்களை பிசாசு நீங்க என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் உங்களை நாரடிச்சு போடுவான். அல்லேலூயா. அவன் உங்களை திறந்துவான். நீங்க பிசாசு திறந்ததுக்கு போவீங்க. ஆனா நீங்க ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இல்லாத இருந்தால் பிசாசு உங்களை துரத்தி விட்டுடுவான். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள்ள அருமையான பிள்ளைகளே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு இடம் கூடாதிருங்கள். அப்பொழுதுதான் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதராம் சோதராம் சோதராம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் கூட பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பா வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்திலும் பதியத்தக்கதான வார்த்தையாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் பிசாசை ஏற்று நின்று ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ இயேசு கிறிஸ்துவின் கருத்தின் ஆசீர்வாதங்களை பெற்ற சாட்சிகளாய் ஜீவிக்க, இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஐஸ்வர்யங்களை பெற்ற பிள்ளைகளாய் ஜீவிக்க மற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தான் ஐஸ்வர்யம் கனவுமாலே வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யத்தை கனத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் செய்யும். இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டேன்.
கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தான்களும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. நாட்டிமீகம் நாட்டிலே நான் கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதித்து காக்கிறார். பிசாசின் கிரியைகளை ஏற்று செல்லுங்கள், கர்த்தரை கீழ்ப்படிந்திருங்கள், மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். God bless you. Praise the Lord, praise the Lord. சோதரான் சோதரான் சோதரான்.